மதுவை ஒழிக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களை அழைத்துச் சென்று மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது என்பது வேடிக்கையாகவும் புதிராகவும் இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அந்த கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பொய் வாக்குறுதிகளை வழங்கி திமுக அரசு ஆட்சிக்கு வந்துள்ளது என்றும், இந்தியாவிலேயே வாக்குறுதிகளை நிறைவேற்றாத முதல் அரசாக திமுக இருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மதுவை ஒழிக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களை அழைத்து சென்று மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது என்பது வேடிக்கையாகவும் புதிராகவும் உள்ளது என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு இதுதான் சரியான தருணம், அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் ஜி.கே. வாசன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு இதுதான் சரியான தருணம். அரசு இதனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் கோரிக்கை. பூரண மது விலக்குன்னா மாநில அரசு தான். மக்களை ஏமாற்றுவதற்கு மத்திய அரசு என்று கூறுவது ஒருபோதும் ஏற்க முடியாது.